ராமச்சந்திரன் விலங்குதான் நான் கதைக்கிறது. ஓமா இல்லையா? தலையங்க போட்டுக்கொள்ளுங்க. ஈருறுப்பு கோவைகள் நீங்க 10ஆம் ஆண்டுல ஈருறுப்பு கோவைகள் பார்த்திருப்பீங்க, ரைட்? அதுல நோம்பல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபடி சமன்பாடு இப்படி இருக்கணும். ஈருறுப்பு கோவை ஏ சக பி முழுவதின் வர்க்கம். இதுக்கு என்ன விரிவு? ஏ சக பி முழுவதின் வர்க்கத்துக்கு என்ன விரிவு? ஏ வர்க்கம் ஏ வர்க்கம் 2ab 2ab பி வர்க்கம் சக பி. ஏ சக பி முழுவதின் வர்க்கத்துக்கு அதே எப்படி வரும்? ஏ ஏ வர்க்கம் வர்க்கம் சய 2ab சய 2ab சக பி, ரைட்? இப்ப இப்படி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி வரும்? ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ன? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இதுக்கு வந்து விரிவு வந்து எப்படி வரும்டா, ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் இருந்துச்சுன்னா ஒருக்கா கூட்டி எழுதுவோம், ஒருக்கா கழித்து எழுதுவோம், ரைட்? ஏ சக பி என்று ஏ சய பி தான் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம், ரைட்? ஏ சக பி ஏ சக பி என்று ஏ சய பி தான் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். இப்ப உதாரணத்துக்கு இப்படியான கேள்வி வந்து ஈஸியா இதை செய்யறதுக்கு என்ன வழி என்ற, இப்ப உதாரணத்துக்கு 90 வர்க்கம் சய 80 வர்க்கம் என்றால் எங்களுக்கு 90 வர்க்கத்தை உடனே காண கஷ்டம், 80 வர்க்கத்தை உடனே காண்றது கஷ்டம். அப்ப நாங்க இதை எப்படி செய்யலாம்னா ஏ சக பி ஏ சக பி என்றா 90 சக 80 90 சய 80 ஏ ஏ சக பி ஏ சக பி. 90 சக 80 எவ்வளவு? 170 தர 10. 90 சய 80 10, ஆகவே 1700 டைரக்டா இந்த மாதிரியான இதுகளுக்கு தான் நாங்க இதை பாவிப்போம். அப்ப எங்களுக்கு ஈஸியா 90 வர்க்கம்னா நீங்க இல்லாட்டி என்ன செய்யணும்? 90 தர 90, அதுக்கு ஒரு விடைய கண்டு 80 வர்க்கம் 80 தர 80, அதுக்கு ஒரு விடைய கண்டு அதுல இருந்து கழிக்கணும். அதுக்கு இந்த விரிவு பயன்படுத்தினோம்னா ஏ சக பி ஏ சக பி என்ற விரிவு பயன்படுத்தினோம்னா எங்களுக்கு வந்து ஈஸியாக செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? இப்ப சொல்லுங்க, 3b சய 2 முழுவதின் வர்க்கம். இதுக்கு எளிய எப்படி வரும்னு சொல்லுங்க. முதல்ல ஏ சய பி முழுவதின் வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்கு. ஆகவே இது எப்படி எழுதலாம்? ஏ வர்க்கம் ஏ வர்க்கம் என்ற என்னத்தின் வர்க்கம்? ஏ வர்க்கம் என்ற என்னத்தின் வர்க்கம்? ஏ சய பி முழுவதின் வர்க்கம் என்ற வடிவத்தில் இது இருக்கு, ரைட்? அப்ப ஏ சய பி முழுவதின் வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்குண்டா ஏ சய பி முழுவதின் வர்க்கம். அப்ப ஏ சய பி முழுவதின் வர்க்கத்துக்கு என்ன? ஏ வர்க்கம் சய 2ab சக பி வர்க்கம். ஆகவே இதை அப்படி எழுதிக் கொள்ளலாம். ஏ வர்க்கத்துக்கு பதிலா 3b முழுவதின் வர்க்கம் சய 2, ஏக்கு பதிலா 3b
பிக்கு பதிலா ரெண்டு. இப்ப நீங்க சாய இருக்கிற போட்டு இந்த சாயா போடுற இல்லைங்க, சாய ரெண்டு. இது ஏ சாய பி என்ற வடிவத்தில் இருக்குன்னு நீங்க எழுதிட்டீங்க. ஏ சாய பி என்ன இங்க இருக்க சாய தான் இந்த சாய, இந்த சாய. ரைட், ரெண்டு ஏ பி, ரெண்டு ஏ இன்டு பி தான் இந்த உள்ள முன்னுக்கு சாயாவை நாங்கள் எடுக்க மாட்டோம். ஆகவே சாக ரெண்டு இந்த வர்க்கம். அப்ப எப்படி வரப்போகுது? மூன்று மூன்று பி முழுவதும் வர்க்கம் மட்டும் எப்படி எழுதலாம்? மூன்றுக்கு வர்க்கம் பிக்கு வர்க்கம். ஆகவே 9 பி வர்க்கம் சாய 3 2 6 6 2 12 பி சாக 4. ரைட், பிளைண்ட் ஆயுது. அப்ப இதுக்கு சொல்லுங்க. 5x சாய 3 முழுவதும் சாய என்னோட வரும்? இது எப்படி வரும்? எப்படி வரும்? சாய 5x சாய 3 முழுவதும் வர்க்கம் எப்படி வரும்? சாயா 5x முழுவதின் வர்க்கம். சாய 5x முழுவதும் வர்க்கம் ஏ வர்க்கம் சாய 2 ஏக்கு பதிலா என்ன? சாய 5. பிக்கு பதிலா என்ன? 3. நீங்க கேட்கறதுல இதுக்கு சாய 3 வராது. நான் இந்த சாய பி என்று தான் எடுத்திருக்கேன். இவ்வளத்தையும் ஏ என்று எடுத்திருக்கேன், இவ்வளத்தையும் பி என்று எடுத்திருக்கேன். ஏ சாய பி. ரைட், சக 3 வர்க்கம். அப்ப விரிவு எப்படி வரும்? சாய 5x முழுவதும் வர்க்கம் எவ்வளவு? சாயா 25x. ஆ, 25x. சாய 5x முழுவதின் வர்க்கம். இங்க வர்க்கம் என்றா என்ன நடக்கும்? முழுவதுக்கும் வர்க்கம். இப்ப முழுவதுக்கும் வர்க்கம் என்றா என்ன நடக்கும்? சாய 5க்கும் ஒருக்கா வர்க்கம், இந்த ரெண்டுக்கும் ஒரு எக்ஸுக்கும் ஒருக்கா வர்க்கம். ரைட், அப்ப சாய 5க்கு வர்க்கம் என்றா இப்படி வரும். தர எக்ஸுக்கு வரும் 5. சாய 5 தர சாய 5 என்ன? நேர் 25. வர்க்கம் வரைக்கும் ஒரு மறைப்பெருமானத்துக்கு வர்க்கம் வரைக்கும் அது நேராகும். அப்போ 25 எக்ஸா எக்ஸ் வர்க்கமா? எக்ஸ் வர்க்கம் முழுவதுக்கும் வர்க்கம் அண்டைக்குள்ள என்ன வேற போகுது? எக்ஸா எக்ஸ் வர்க்கமான பாக்கிக்குள்ள முழுவதுக்கும் வர்க்கம் அண்டைக்குள்ள எக்ஸ் வர்க்கம். அதாவது 5 சாய 5 எக்ஸ் முழுவதுக்கும் வர்க்கம் அண்டா 5க்கும் அது வர்க்கமா? சாய 5க்கும் அது வர்க்கம் எடுக்கும், எக்ஸுக்கும் வர்க்கம் வரும். என்ன 25 எக்ஸ் என்று போட்டு விடுறேன் இல்ல, 25 எக்ஸ் அல்ல, 25 எக்ஸ் வர்க்கம். ஆகவே 25 எக்ஸ் வர்க்கம். இங்க பாருங்க, சாய 2 தர சாய 5 எவ்வளவு? சாய தர சாய சாய தர சாய எவ்வளவு? தோம்சிகா, சாய 2 தர சாய 5 எக்ஸ் தர 3 எவ்வளவு? சக சக 30x. சக 30, சக 3 9. எழுதி கொள்ளுங்க, தேவையானதுல நோட் பண்ணி கொள்ளுங்க.
கேள்வி எழுதி கொள்ளுங்க. பின்வருவனவற்றை ஈருறுப்பு கோவையின் உதவியுடன் சுருக்குக. இப்ப பாத்தீங்கன்னா முதலாவதுக்கு 102 வர்க்கம் என்றா டைரக்டா 102 வர்க்கம் வந்து எனக்கு ஈஸியா காண்றது கஷ்டம். அப்ப நான் என்ன செய்யலாம்டா 102 தெரிஞ்ச ஒரு வர்க்கத்துக்கு மாத்தி எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா எனக்கு 100க்கு வர்க்கம் சொல்லலுமா ஈஸியா? 100 வர்க்கம் ஈஸியா சொல்லலுமா இல்லையா? 100க்கு வர்க்கம் போட்டா ஈஸியா சொல்லலுமா இல்லையா? 100 வர்க்கம் எவ்வளவு? 9ஆம் ஆண்டுக்குள்ள சொல்லுது. 11ஆம் ஆண்டுக்காரர் வாய மூடிட்டு இருக்கிறீங்க. 100 வர்க்கம் எவ்வளவு? 100 தர 100. 100 வர்க்கம் எவ்வளவு? 100 வர்க்கம் வந்து இங்க 2 சைஃபர் ரெண்டா 100 தர 100 2 3 4. நீங்க சைலண்டா இருந்தீங்கடா நான் வந்து அதுக்கு பிறகு கிளாஸ் எடுக்க மாட்டேன். அப்படியே அதோடய கிளாஸ் கட் பண்ணிட்டு போயிடுவேன். நீ ஒருத்தருமே ஆன்சர் பண்ணாடி எதுக்கு போயிடுது? யாரு கிளாஸ்? நான் போட்டுக்கா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். 100 வர்க்கம் எவ்வளவு? 10,000 பேர். சோ அதனால இங்க பாத்தீங்கடா இத 102 வர்க்கம் எனக்கு காண்றது கஷ்டம்ன்றதால நான் என்ன செய்வேன்டா இத 102 100 சக 2 முழுவதும் வர்க்கம் போட்டுக்கொள்ளுது. ரைட்? 100 சக 2 முழுவதும் வர்க்கம். இப்ப பாருங்க ஏ சக பி முழுவதும் வர்க்கம். அப்ப ஏ சக பி முழுவதும் வர்க்கம் விடையை கொள்ளலாம். ஏ வர்க்கம் சக 2 ஏ பி சக பி வர்க்கம். 100 வர்க்கம் 10,000 சக 400 2 2 4 600 400 சக 4. ஆகவே 10,404. 33 அப்படி எழுதிக்கொள்ளலாம். தெரிஞ்ச 2 ஆள் அப்படி எழுதிக்கொள்ளலாம். 2 உடஞ்ச அப்படி எழுதிக்கொள்ளலாம். 33 எப்படி எழுதிக்கொள்ளலாம்? 30 சகம் 1 முழுவதும் வர்க்கம். 30 சகம் 1 முழுவதும் வர்க்கம் என்று எழுதிக்கொள்ளலாம். ஆகவே 30 சகம் 1 முழுவதும் வர்க்கம் என்று எழுதி கொண்டோம் வேண்டாம். 30 வர்க்கம் ஏ வர்க்கம் சக 2 ஏ பி சக பி வர்க்கம். ஏ வர்க்கம் வந்து 3 9 2 சைபர் சக 3 6 6 3 18 180 சக 9. ஆக எவ்வளவு வரப்போகுது? 9 8 10. 1089 வரும். மற்ற காணுங்க.
99 அப்படி எழுதி கொள்ளலாம். தொண்ணூற்றி ஒன்பது அப்படி எழுதி கொள்ளலாம். சார் 100 முழுவதின் வர்க்கம் 100 முழுவதும் வர்க்கம் எழுதி கொள்ளலாம். குட். அப்ப 100 முழுவதும் வர்க்கம் எழுதி கொண்டோம் என்றால் ஏ வர்க்கம் 100 வர்க்கம் நீங்க இருக்கு சாய 2 ஏக்கு பதிலா 100 தர பிக்கு பதிலா 1 சக பி வர்க்கம் 1 வர்க்கம். ஆகவே 100 வர்க்கம் 10,000. 2 சைவர் வர்க்கம் 4 சைவர் சாய 2 சைவர் இருக்கிற 100 வர்க்கம் 4 சைவர் இருக்கிற 10,000. 200 சக 1. 10,000ல 200 போனா 9,800. 9,801. 18 அப்படி எழுதிக்கொள்ளலாம். 18 எப்படி எழுதிக்கொள்ளலாம். 20 முழுவதின் வர்க்கம் 20 முழுவதும் வர்க்கம். 20 முழுவதின் வர்க்கம். ஆகவே 20 வர்க்கம் 2 ஏக்கு பதிலா 20 தர 1 சக 2 2 சக 2 வர்க்கம். ஆகவே 20 20 ஈட்டு 4 சைவர் சைவர் 400 சாய ஈட்டு 4 4 8 80 சக 4 400ல 80 போனா 320 324 எழுதி கொள்ளுங்க. அடுத்த தலையம் போட்டுக்கொள்ளுங்க. ஈருறுப்பு கோவைகளின் கணம். 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 இப்ப பாத்தீங்கன்னா a பிளஸ் b முழுவதும் கணம். a பிளஸ் b முழுவதும் வர்க்கம் பார்க்கறாங்க. இப்ப a பிளஸ் b முழுவதும் கணம் அப்படி வர போகுதுன்னு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா a பிளஸ் b முழுவதும் கணம். இதை நாங்க இப்படி உடைச்சு எழுதலாம். பாருங்க a பிளஸ் b இன்டு a பிளஸ் b முழுவதும் வர்க்கம் என்று எழுதலாம். ஓமா இல்லையா? அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். ஆக a பிளஸ் b வந்து 3 கனம் இருக்குண்டா 3 வர்க்கம் தர 3 என்று எழுதலாம். 3 கனம்ன்றது என்னது? 3 தர 3 தர
மூன்று. அப்ப இப்ப நாங்க அதை எப்படி எழுதி கொள்ளலாம்? இப்ப இந்த மூண்டையும் ஒன்றா சேர்த்தோம்னா மூன்றுல வர்க்கம் ஒரு தனியா ஒரு மூன்று. அது மாதிரிதான் இங்கே முன்னாடி இருக்கும். ஏ சக பி முழுவதின் கணத்தை ஏ சக பி, அதாவது இந்த மூன்று ஒரு கவுண்ட் எழுதி மிச்சம் கணத்துல ஒரு ஒரு அடுக்கு போயிட்டு இருந்தா மிச்சம் ரெண்டு அடுக்கு. ஆகவே மூன்றுல வர்க்கம், அதாவது ஏ சக பி முழுவதின் வர்க்கம் என்று போட்டுக் கொள்ளலாம். இப்ப எங்களுக்கு தெரியும் ஏ சக பி முழுவதின் வர்க்கத்துக்கு என்ன விரிவு? ஏ சக பி முழுவதின் வர்க்கத்துக்கு என்ன விரிவு? ஏ ஏ வர்க்கம் வர்க்கம் 2ab சக பி பி வர்க்கம். பி வர்க்கம். இப்ப பாருங்க, இங்க ஒரு பிராக்கெட் இங்க ஒரு பிராக்கெட் என்றா இந்த ஏ வந்து என்ன செய்யும்? ஒருக்கா ஏ வர்க்கத்தை பெருக்கும், 2ab பெருக்கும், பி வர்க்கத்தை பெருக்கும். அதனால இந்த பி வந்து என்ன செய்யும்? ஏ வர்க்கத்தை பெருக்கும், 2ab பெருக்கும், பி வர்க்கத்தை பெருக்கும். ஏன்? ரெண்டும் தனித்தனி பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு. ஆகவே பிராக்கெட்டுக்குள்ள இருக்குது. இந்த பிராக்கெட் அவ்வளவு இந்த இது எவ்வளவு இருக்க போகுது. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏ வந்து இவ்வளவு இருக்க போகுது. ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம். அதே மாதிரி சக இந்த பி வந்து ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம். இப்போ இது ஒண்ணு உள்ள இருக்க போகுது. ஏதர ஏ வர்க்கம் ஏகனம் 2 ஏதர ஏ ஏ வர்க்கம், இங்க ஒரு பி இருக்கு, பி சக ஏ பி வர்க்கம் சக இங்க பாத்தீங்கன்னா பி ஏ வர்க்கம், அதாவது ஏ வர்க்கம் பி என்று போட்டுக்கொள்ளும். நான் ஏ வர்க்கம் பி சக 2 ஏ, இந்த பி அங்க வந்து பெருக்கிட்டா பி வர்க்கம் சக பி கனம். ரைட்? ஏ கனம் 2 ஏ வர்க்கம் பி 2 ஏ வர்க்கம் பி ஏ வர்க்கம் பி, ஆகவே 3 ஏ வர்க்கம் பி. அந்த மாதிரி 2 ஏ பி வர்க்கம் சக ஏ பி வர்க்கம், ஆகவே 3 ஏ பி வர்க்கம் சக பி கனம். அப்ப என்ன வெளியே வரும்? ஏ சக பி முழுவதின் கனமாயிருந்துச்சுன்னா ஏ கனம் சக 3 ஏ வர்க்கம் பி சக 3 ஏ பி வர்க்கம் சக பி கனம் என்று வரும். ரைட்? இதை நாங்க நினைவு வச்சு கொள்றதுக்கு இப்படி நாங்க பெருக்கிதான் காணணும் இல்லை. நினைவு வச்சு கொள்றதுக்கு எப்படி செய்யலாம்டா, இப்ப பாருங்க, ஏ சக பி முழுவதின் கனம். ரைட்? இங்க முழுவதின் வர்க்கம் என்று கேட்கல எங்களுக்கு. இங்க முழுவதும் வர்க்கம் என்று கேட்கல, ஏக்கும் வர்க்கம் வந்தது, பிக்கும் வர்க்கம் வந்தது. ரைட்? அப்ப முழுவதின் கனம் என்று கேட்கல, ஏக்கு ஒரு கனம் வரும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட்? அப்ப முழுவதின் கனம் என்று கேட்கல, ஏக்கு ஒரு கணத்தை போடுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு, ஏ கனம். ரைட்? முழுவதின் கனம் என்று கேட்கல, ஏக்கு ஒரு கணத்தை போடுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு, ஏ கனம். அதுக்கு பிறகு மூன்று போட்டு, ரைட், ஞாபகம் வச்சு கொடுங்க. இது நான் எப்படி வருதுன்னு உங்களுக்கு பஸ்கால் முக்கோணில சொல்லித்தாரேன். ஏக்கனம் ஏக்கனம், அதுக்கு பிறகு மூன்று போட்டு இந்த ஏ கணத்துல இருந்து ஒன்றை குறைப்போம். ஏ கணத்துல இருந்து ஒன்றை குறைச்சா உங்களுக்கு என்ன வரும்? ஏ வர்க்கம் வரும். பியில இருந்து ஒன்றை கூட்டுவோம். வேண்டா, முன்னுக்கு பி வந்து எதுவுமே இல்லை, பியில பூஜ்ஜியம் இருந்தது. இப்ப ஒன்றை கூட்டினோம்டா பி என்று வரப்போகுது. ரைட்? முதல்ல ஏக்கனம் மூன்று, ஏயில ஒன்றை குறைச்சி ஏ வர்க்கம் பி, பியில முன்னுக்கு ஒன்றும் இல்ல, இப்ப ஒன்றை கூட்டுறோம், ஆகவே பி. அதுக்கு பிறகு சக மூன்று, ஏ இந்த வர்க்கத்துல இருந்து என்ன ஒன்றை குறைப்போம். அப்ப ஏ இந்த வர்க்கத்துல இருந்து என்ன ஒன்றை குறைச்சோம்டா மூன்று ஏ, பியில ஒன்றை கூட்டுவோம், அப்ப மூன்று ஏ. இங்க பியில இருந்து இங்க வரைக்கும் பி வர்க்கம். இப்ப அவங்களால மூன்று வராது. நீ இங்க பாத்தீங்கன்னா ஏல என்ன ஒன்றை குறைப்போம், ஏற்கனவே ஏ தான் இருக்கு, ஒன்றை குறைச்சோம்னா ஏ இல்லாம போயிடும், பியில ஒன்றை கூட்டுவோம், பி வர்க்கம் பி கனமா மாறும். ரைட்? அப்ப ஏக்கனம் மூன்று ஏ வர்க்கம் பி சக மூன்று ஏ பி வர்க்கம் சக பி கனம். வெளியே கொடுங்க.
எழுதினா ஏ சய பி முழுவதும் கணத்துக்கு எப்படி பெருமெண்ட் காணுவாகும்? ஏ சய பி முழுவதும் கணம் இப்படி போடலாம். ஏ சய பி இன்டு ஏ சய பி முழுவதும் வர்க்கம். ஏ சய பி இன்டு எங்களுக்கு தெரியும் ஏ சய பி முழுவதும் வர்க்கத்துக்கு பிரிவு தெரியும். ஏ வர்க்கம் சய 2ab சக b வர்க்கம். இப்ப என்ன செய்யணும்? இந்த ஏ சய b ல இருக்க ஏ இவ்வளத்தையும் ஒருக்கா பெருக்கும், சய b இவ்வளத்தையும் ஒருக்கா பெருக்கும். ஏ ஒருக்கா பெருக்கிட்டா ஏ ஏ வர்க்கம் சய 2ab சக b வர்க்கம். அதே மாதிரி சய b அவ்வளத்தையும் பெருக்கும். ஏ வர்க்கம் சய 2ab சக b வர்க்கம். இப்ப பாத்தீங்கன்னா உள்ள பெருக்கினோம்னா ஏ கணம் சய 2 ஏ வர்க்கம் b சக ஏ b வர்க்கம். சரி, ஏ வர்க்கம் b நான் மாத்தி போறேன்னா இது கூட்டுறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும்ன்றதால ஏ வர்க்கம் b 5 தரம் 3 3 தரம் 1 தான். ஆகவே ஏ வர்க்கம் b சய தர சய சக 2 ஏ b வர்க்கம் சய b கணம். இப்ப பாத்தீங்கன்னா ஏக்கணம் அப்படியே வரும். ஏக்கணம் சய 2ab ரைட். இங்க பாருங்க சய 2 ஏ வர்க்கம் b இருக்கு, இங்க சய ஏ வர்க்கம் b இருக்கு. அப்ப சய 2 ஏ வர்க்கம் b யும் சய ஏ வர்க்கம் b யும் எவ்வளவு? சய 3 ஏ வர்க்கம் b. ஏன் ஒத்த குறிகள் கூட்ட, அதாவது ஒத்த குறி என்றால் என்ன செய்யும்? அதே குறியை போட்டு கூட்டும். சக ஏ வர்க்கம் b சக 2 ஏ வர்க்கம் b ஆகவே சக 3 ஏ வர்க்கம் b 3ab வர்க்கம் சய b கணம். ஆகவே இது என்னவா இருக்கும்? ஏ சய b முழுவதின் கணத்துக்குரிய விரிவு ஏ கணம் சய 3 ஏ வர்க்கம் b சக 3 ab வர்க்கம் சய b கணம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, முதல் சொன்ன மாதிரியே தான் நீங்க ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு ஏ சய பி முழுவதும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ இந்த கணம். இங்க சய இருக்கிறதால ஃபர்ஸ்ட்டுக்கு உடனே சய போடுவோம்.
ரைட். இங்க சய இருக்கிறதால ஃபர்ஸ்ட்டுக்கு சய, அங்க சக இருக்கிறதால எல்லாம் சக அங்க முன்னுக்கு, இங்க சய இருக்கிறதால ஃபர்ஸ்ட்டுக்கு உடனே சய போடுவோம். ரைட். அப்ப ஏக்கணம் அதே மாதிரி தான் மூன்று, ஏல ஒன்ற குறைப்பம் ஏ வர்க்கம், பியில ஒன்ற கூட்டுவோம் அப்ப பி, சய மூன்று ஏ வர்க்கம் பி. இங்க சய போட்டா அடுத்தது சக போடுவோம். ரைட். இங்க சய போட்டா அடுத்தது சக போடணும். மூன்று ஏல ஒன்ற குறைப்போம், ஏ வர்க்கம் இருந்தது ஒன்ற குறைச்ச வேண்டாம் ஏ, பியில ஒன்ற கூட்டுவோம், பி இருந்தது ஒன்ற கூட்டினோம்டா பி வர்க்கம். அப்ப சக மூன்று ஏ பி வர்க்கம். இனி என்ன செய்யணும், இங்க சாய ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணோம், ஏக்கன போட்டு அடுத்த உடனே சாயல போட்டு ஸ்டார்ட் பண்ணும், சாய சக சாய. ரைட். அப்ப இங்க சாய. ஆகவே மூன்று ஏ வர்க்கம் பி ஏ பி வர்க்கம் வந்துட்டுது. இனி மூன்று வராது. இனி என்ன செய்யணும், ஏல ஒன்று குறையணும்னா ஏ இல்லாம போயிடும், பியில ஒன்று கூட்டணும்னா பி கண் எழுதி கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதை நினைவு வச்சு கொள்றதுக்கு பஸ்கால் முக்கோணியம் ஒன்று இருக்கு. ரைட். அது எப்படி இருக்குமெண்டா, இது உங்களுக்கு தேவைப்படாத, ஆனா நீங்க நினைவு வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கு. முக்கோணி மாதிரி இருக்கும் ஒன்று, இனி கரைகள்ல எல்லாம் ஒன்று போடுவோம், ஒன்று ஒன்று. இனி முக்கோணி மாதிரி உருவாக்கிட்டு போகணும். ரைட். வடிவா பாருங்க. ரைட். முக்கோணி மாதிரி உருவாக்கிட்டு போகணும், வடிவா பாருங்க. ஒன்று ஒன்று. இனி அடுத்து இது இங்க 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 ஒன்று வரும். சரியா? இப்ப என்ன செய்வோம்டா, இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் கூட்டி நடுவுல போடுவோம். அப்போ ஒன்று மட்டும் எத்தனை, ரெண்டு. இனி இந்த கரையில ஒன்று, கரைக்குள்ள ஒன்றுதான் வரும். ரைட். அதான் நினைவு வச்சுக்கொள்ளும். இப்ப அடுத்து இந்த கரையில ஒன்று வரும். இனி என்ன செய்யணும், இந்த ஒன்றையும் இந்த ரெண்டையும் கூட்டி இங்க போடுவோம், என்ன, மூன்று. அதே மாதிரி இந்த ரெண்டையும் இந்த ஒன்றையும் கூட்டி இங்க போடுவோம், என்ன, மூன்று. இனி இந்த கரையில ஒன்று. அதே மாதிரி ஒன்று, இந்த ஒன்றையும் இந்த மூன்றையும் கூட்டினா நான்கு, மூன்றும் மூன்றும் ஆறு, மூன்றும் ஒன்றும் நாலு, இங்க ஒன்று. அதே மாதிரி ஒன்று கொடுக்கலாம், ஒன்று ஒன்றும் அஞ்சு, ஒன்றும் நாலும் அஞ்சு, நாலும் அஞ்சு, ஆறும் நாலும் பத்து, ஆறு நாலும் பத்து, அஞ்சு ஒன்று. ரைட். இது என்னத்துக்கு வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை நாங்க சொல்லுவோம் ஏ சாக, இதை வந்து நாங்க சொல்றது ஏ, ஏ என்ற ஒரு இது இருக்கிறது மட்டும் இதுக்கு முன்னுக்கு சொல்லுவோம். ரைட். ஒன்று. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லுவோம் ஏ சக பி. ரைட்.
அப்ப ஏ சக பிக்கு விரிவு என்ன? ஏ சக பி தான். அங்க ஏக்கு விரிவு ஏ. ரைட். மூன்றாவது பாத்தீங்கன்னா ஏ சக பி முழுவதின் வர்க்கம். ரைட். ஏ சக பி முழுவதின் வர்க்கம். இது வந்து ஏ சக பி முழுவதின் பூஜ்ஜியமாம் அடுக்கு. ரைட். ஏ சக பி முழுவதின் பூஜ்ஜியமாம் அடுக்கு. எந்த ஒரு இலக்கத்தின் பூஜ்ஜியம் அடுக்கு என்ன? 1. அது மாதிரி ஏ சக பி இது ஏ சக பி முழுவதின் வர்க்கம். இப்ப பாருங்க ஏ சக பி முழுவதின் வர்க்கத்துக்கு என்ன சமன்பாடு வரும்? இங்க ஏ வர்க்கம். அப்ப ஏ வர்க்கத்துக்கு வந்தா இந்த 1 இந்த இடத்துல ஏ வர்க்கம். இங்க 2 ஏ இன்டு பி. அப்ப 2 ஏபி. அப்ப சக 2 ஏபி சக பி வர்க்கம். ரைட். இப்ப இங்க வந்து வரப்போது என்னது? ஏ சக பி முழுவதின் கனம். ரெண்டாயிரம் வரும் ஏ கனம். ஒன்று இருக்கு. அப்ப ஏ கனம் 3 ஏழோட குறைப்பம் 3 ஏ வர்க்கம் பி சக அடுத்தது 3 ஏ பி வர்க்கம் சக பி கனம். அதே மாதிரி இப்ப உதாரணம் இது உங்களுக்கு தேவைப்படாது. இது பாருங்க ஏ சக பி முழுவதும் 4ஆம் அடுக்கு இருந்துச்சுண்டா ஃபர்ஸ்ட் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். ஏ சக பி முழுவதும் 4ஆம் அடுக்கு ஏ இதுல என்ன வர போகுது? ஏ எத்தனையாம் அடுக்கு? நாலாம் அடுக்கு சக இங்க 3 வந்த மாதிரி இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. 4 ஏண்ட 4ஆம் அடுக்குல இருந்து அடுக்கு ஒன்று குறைக்கணும். அப்ப எத்தனை? ஏண்ட 4ஆம் அடுக்குல இருந்து குறைச்சோம்டா ஏண்ட 3ஆம் அடுக்கு பி ல ஒன்றை கூட்டுவோம். அப்ப இங்க பி இல்ல இங்க ஒன்றை கூட்டினோம் என்ன இருக்கும்? இங்க பி சக இங்க 4 சரியா? 1 4 அடுத்தது என்ன? 6. அப்ப இங்க 6 என்ன சொல்லும்? ஏ ஒன்றை குறைப்போம். அப்ப ஏ வர்க்கம் பி ஒன்றை கூட்டுவோம் பி வர்க்கம். அது மாதிரி அடுத்து 4. அப்ப 4 ஏ ஒன்றை குறைப்போம் என்ன ஒன்று. அப்ப ஏ பி ஒன்றை கூட்டுவோம். ஆகவே பி கனம். நீ அடுத்து 1 ஆகவே நீ என்ன இருப்போம்? பி இந்த 4ஆம் இடத்துல இருப்போம். ரைட். இப்ப 5ஆம் அடுக்கு சொல்லுங்க பாப்போம். உங்களோட அறிவை வச்சுக்கொண்டு சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் சொன்னதுபடி ஏ சக பி முழுவதின் 5ஆம் அடுக்கு இதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பாப்போம். இதை வச்சுக்கொண்டு ஒரு ஆள் சொல்லுங்க. நான் எழுதுறேன். ஏ இந்த 5ஆம் அடுக்கு 5ஆம் அடுக்கு சக 5 ஏ ஏ அது 4ஆம் அடுக்கு 4ஆம் அடுக்கு பி ல ஒரு அடுக்கு கூடும். பி வரப்போகுது. அப்படி சக அடுத்து என்னது? 10 ஏண்ட 10 ஏண்ட 3ஆம் அடுக்கு 3ஆம் அடுக்கு பி ல வர்க்கம் வர்க்கம் சக அடுத்து அடுத்த 10 ஏண்ட வர்க்கம் வர்க்கம் பி ல கனம் சக அடுத்து 5 5ஆம் அடுக்கு 5 ஏண்ட 5 ஏட ஏ வர்க்கம் இருக்கொண்டு குறையுது. அப்ப 5 ஏ பி ல 4 சக பி ல 5 ரைட். இப்ப இதுவே ஏ சய பி முழுவதின் 5ஆம் அடுக்கு இருந்துச்சுண்டா. ரைட். ஏ சய பி முழுவதின் 5ஆம் அடுக்கு ஏ சக பி முழுவதின் 5ஆம் அடுக்கு தானே. இங்க ஏ சய பி முழுவதின் 5ஆம் அடுக்கு இருந்துச்சுண்டா எப்படி வந்திருக்குமெண்டா அதே மாதிரி தான் வரும். ஏ 5ஆம் அடுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கல. என்னத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா மைனஸ்ல. ரைட். சயவில ஸ்டார்ட் பண்ணணும். சய 5 ஏ 4ஆம் அடுக்கு பி சக 10 ஏ 3ஆம் அடுக்கு பி வர்க்கம் இது பி சய சக சய 10 ஏ வர்க்கம் பி கனம் சய அடுத்து சக 5 ஏ பி 4ஆம் அடுக்கு இங்க சக சய பி 5ஆம் அடுக்கு. ரைட். அதே மாதிரி இங்க கேட்டிருந்தா இங்க ஏ சய
பி முழுவதின் 4ஆம் அடுக்கு இருந்துச்சுண்டா எங்களுக்கு எப்படி வந்திருக்கும் ஏ இந்த 4ஆம் அடுக்கு சய 4 ஏ கனம் பி சக 6 ஏ வர்க்கம் பி வர்க்கம் சய 4 ஏ பி கனம் சக பி இந்த 4ஆம் அடுக்கு வந்து இது சும்மா கூட அறிவுக்கு தான் எழுதி வச்சு கொள்ளுங்க தேவையானது எழுதி வச்சு கொள்ளுங்க உங்களுக்கு இந்த ஏ சகதி முழுவதும் கனம் மட்டும் தெரிஞ்ச கொண்டா போதும் ஆனா இந்த பஸ்கால் முக்கோணம் உங்களுக்கு தெரிஞ்சாலே ஈஸியா இருக்கு அப்ப தேவையானதுல எழுதி வச்சு கொள்ளுங்க விளங்காட்டி எழுதினா லீவ் ஆகலாம் எழுதாம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எழுதுங்க எனக்கு அடுத்த மீட்டிங் ஒன்று இருக்கு நான் லீவ் ஆகும்